ஒரு உயிர் உருவாகுவது சாதாரண விஷயமல்ல. ஆனால் அந்த உயிர் வயிற்றில் இருக்கும்போது அந்த உயிரின் இதய துடிப்பையும் அதன் எதிர்காலத்தையும் அறிந்து கொள்ள 30 கிலோமீட்டர் தூரமும் 10,000 ரூபாய் பணமும் ஒரு தாய்க்கு தடையாக இருக்க முடியுமா? நிச்சயமாக இருக்கிறது. ஆயிரக்கணக்கான பழங்குடியின கர்ப்பிணிகள் தங்கள் வயிற்றில் இருக்கும் குழந்தைகளின் இதய துடிப்பை ஒருமுறை கூட கேட்டதே இல்லை. அவர்களுக்கு அந்த வாய்ப்பும் ஒருபோதும் கிடைப்பதில்லை. இங்கேருந்து 7 மணிக்கு கிளம்புவோம். அங்கேருந்து மெய்யில் போய் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். பஸ் வந்துச்சேன்னா இங்கேருந்து பஸ் ஏறி போனோம்னா அங்கே போய் 10-11 மணி ஆகிடும். என்னால் முடியல, எவ்வளோ நேரம் உட்காந்து இருக்குது, சுற்றின்னு இருக்குது, வந்து பார்த்தா இருக்குது சொல்லிட்டு பேசுவோம். சரி நாங்கள் இப்போலாம் எடுக்க முடியாது, 10 நாள் கழிச்சு வாங்க மாதிரி சொல்லுவாங்க. மொதல் ஸ்கேன் 3ஆவது மாதம் ஸ்கேனே எடுக்கவே இல்லை சார். நாங்கள் அதாவது 2 மாதத்துலேருந்து சுற்றி இது 5ஆவது மாதம் வந்துச்சு. ஏன்னா கேனு இந்த லைனில் போகிறோமா அதை முடிஞ்சிச்சுமா, 12 மணி ஆச்சு முடிஞ்சிச்சு, அவ்வளோதான் நீங்கள் போகலாம் மறுநாள் வாங்கன்றான். இதே போல் 3 நாள் சுற்றிட்டோம் சார். நாங்கள் காசு இல்லாதனால ரொம்ப கஷ்டம், எங்களுக்கு எடுக்க முடியாது. ரொம்ப 5 மாதம் தள்ளிட்டோம். ஒரு நாளைக்கு வருமானம் எங்களுக்கு 500 சார். கரெக்டாக வெட்டுறது தான் போகிறோம். அதிலே சாப்பாடு செஞ்சினோம், அதில் வீட்டு சேலைக்கு இருக்குது. இதை திடீர்னு கேனுக்கு எடுக்கணும்னா எங்கே போய் எடுக்க முடியும்? அதில் எங்கே சேர்த்து நாங்கள் எடுக்க முடியும் சொல்லு? ஆனால் கூலி வேலைக்கு போனாக்கா 600 வருது சார். அந்த 600 எங்களுக்கு பத்தாது சார். அவங்களுக்கு எவ்வளோ ஏது கொடுப்பாங்க தெரியுமா? 2000 3000 அப்படி ஏது கொடுத்துருவாங்க. அந்த துட்டு எங்கேருந்து பார்த்தோம்? 600 எங்கே பார்த்தோம் எங்களுக்கு? இந்தியாவில் ஒரு கர்ப்பகாலத்தில் குறைந்தது 3 முதல் 5 முறை ஸ்கேன் செய்ய வேண்டிய தேவையுள்ளது. இதற்கு 7,500 ரூபாய் முதல் 12,000 ரூபாய் வரை செலவாகும். ஆனால் அடுத்த வேளை உணவிற்கே திண்டாடும் எவ்வித பொருளாதார வசதியும் இல்லாத பழங்குடியின கர்ப்பிணிகளால் இந்த தொகையை செலவிட முடியாது. பணம் இல்லாத காரணத்தால் ஸ்கேன் செய்ய தவறும் போது கருவில் இருக்கும் சிறிய குறைபாடுகள் கூட பிரசவத்தின் போது உயிருக்கே ஆபத்தாய் முடிகிறது. இந்த இடைவெளியை நிரப்ப திருவள்ளூரை சேர்ந்த ஒரு தொண்டு நிறுவனம் முன்வந்துள்ளது. கர்ப்பிணிகளுக்காக இந்தியாவின் முதல் இலவச கர்ப்பகால ஸ்கேன் மையத்தை இவர்கள் தொடங்கியுள்ளனர். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பிளெஸி அப்படின்ற ஒரு பாப்பா கூட நம்மளுக்கு ஒரு மீட்டிங் நடக்குது. அவங்க ஸ்குவாமஸ் செல் கார்சினோமா அப்படின்னு சொல்லி ஒரு ரேரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கேன்சரால் பாதிக்கப்பட்டிருந்த ஒரு குழந்தை. அவங்கள பார்க்கும்போது அவங்களுடைய மூஞ்சி ஃபுல்லாக செதஞ்சு போய் மண்டைக்குள்ளெல்லாம் ஓட்டை இருக்கும். லிட்டரலாக ஒரு அழுகுன ஒரு ஸ்டேஜில் தான் அவங்கள நாங்கள் மீட் பண்ணோம். பாப்பாவை சுற்றி இருக்கும் போது எப்போ பார்த்தாலும் ஒரு ஸ்டிங்கிங் ஸ்மெல் வந்துக்கிட்டே இருக்கும். என்னம்மா ஆச்சு, ஏன் குழந்தை இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லும் போது அவங்க சொன்ன ஒரு பதில், வயிற்றில் பாப்பா இருக்கும் போதே ஸ்கேன் எடுக்க சொன்னாங்க, எடுத்தால் கண்டுபிடிச்சிருக்கலாமோ என்னமோ தெரியலை, நாங்கள் எதுவுமே ஸ்கேன் எடுக்காமல் விட்டுட்டோம், அதனால தான் பாப்பா எப்படி பிறந்துருச்சு அப்படின்ற அந்த நோட்டை அவங்க எனக்கு சொன்னாங்க. ஒரு ஸ்கேன் எடுத்திருந்தா இந்த குழந்தை இந்த உலகத்தில் இப்படி பிறந்திருக்காதோ அப்படின்றத. அடுத்தது ஒரு 1.5 years அவங்க கூட கண்டினியூஸாக ட்ராவல் பண்ணுறோம். அவங்களுடைய பிறந்தநாளை ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணி ஒரு 3ஆவது மாதத்தில் குழந்தை இறந்து போகிறாங்க. ஸோ அப்படி இந்த என்னோடய லைஃப்பில் என்ன பாதிச்சு, என்னை விட்டு போன ஒரு குழந்தைக்கு நான் என்னடா திருப்பி செய்ய முடியும் அப்படின்னு யோசிக்கும் பொழுது நம்மளால் ஒரு ஃப்ரீ ஸ்கேன் சென்டரை உருவாக்க முடியுமா அப்படின்ற ஒரு தேடுதலை நோக்கி தான் கடந்த ஒரு 6 வருஷ காலம் பயணப்பட்டிருக்கு எங்களுடைய ஆர்கனைசேஷன். நானும் பஸ்ஸில் போக சொல்ல வர சொல்ல பார்க்குறத கேன் எடுக்கிறாங்க, இங்கே அது துட்டுக்கு எடுக்கிறாங்க, அதில் இலவசமாக எடுக்கிறாங்க, நமக்கு தெரியாது, படிக்கலை நான். என் கேன் எடுக்கணும், வாங்கி பார்க்கணும், இலவசமாக எடுக்கிறாங்கன்னு இருக்கிறாங்க, வாங்கி பார்த்துனா நிம்மதியாக இருக்கும் சார் எனக்கு. எங்களுக்கு ஒரு நாளைக்கு வரும் போனால் நாங்கள் அன்னோட கூலி போனால் 500 வருது. ஆம்பளுக்கு 500, எனக்கு 300 வருது. நம்ம எங்கே கடன் கச்சா வாங்கின்னு வந்தோம், ஒட்டி மேலே கிட்டு மேலே வாங்கி வந்தால் நம்ம கட்ட முடியும், அதுக்கு மேலே நம்ம கட்ட முடியும் சார். இங்கேருந்து ஃபோன் பண்ணாலும் ஆட்டோக்கு கூட்டின்னு போவாங்க. ஃபஸ்ட்டு பாப்பாக்கெல்லாம் இதையும் துடுப்பு அதெல்லாம் பார்க்கல. 2ஆவது பாப்பாவுக்கு மட்டும் இங்கே சார் காட்டினார் ஊத்துக்கோட்டில். இது மட்டுமல்லாமல் பொருளாதார வசதியின்றி தவிக்கும் கர்ப்பிணிகள் மற்றும் மாற்றுத்திறனாளி கர்ப்பிணிகளின் ஆசைகளை நிறைவேற்றும் வகையில் இவர்களே வளைகாப்பு நிகழ்வையும் நடத்தி மகிழ்விக்கின்றனர். வாங்க வாங்க வாங்க, எனக்கு அழகா குழந்தைய தூக்க பேர்னு வச்சுக்கிற மாதிரியம்மா சுச்சோ. ஸோ இவங்க பேர் மாரியம்மா. நம்மக்கிட்ட தான் வளகாப்பு பண்ணாங்க, அப்புறம் நம்மக்கிட்ட தான் ஸ்கேன்ஸ் எல்லாம் எடுத்தாங்க. அவங்களுக்கு இப்போது ரொம்ப ஆரோக்கியமாக ஒரு குழந்தை பிறந்திருக்காங்க, பெண் குழந்தை பிறந்திருக்காங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போய் சுற்றுனுங்கிறோம், அது பார்த்துட்டு இந்த சார் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணினுங்கிறாரு. அதுக்கும் அங்கே இங்கே என்னத்துக்கு வளர்த்துறீங்க, நானே எடுத்துன்னு போய் உங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணி விட்றேன் நானும் சொன்னார் சார். அந்த சார் எங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணினுக்கிறார். சீமந்தம் கூட அவரே பண்ணார் எங்களுக்கு அழகாக.
தமிழ்நாடு அரசு கர்ப்பிணிகளுக்காக பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. ஆனால் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகளில் மட்டுமே இலவசமாக ஸ்கேன் செய்யும் வசதி இருப்பதால் தொலைதூரத்தில் வசிக்கும் பழங்குடிகளால் இதை அணுகுவது கடினமாக உள்ளது. குழந்தை கொஞ்சம் 1.5 மூட்டை இருந்தால் எப்படி இருந்தாலும் இப்போ காட்டிடுறாங்க. ஆனால் நாங்கள் மாதம் இறக்க சொல்ல அப்போ அதெல்லாம் கிடையாது. கேனை போடுறது அது எப்படி இருக்குதோ குழந்தைனாடி தெரியாது, எங்களுக்கே தெரியாது. அது ஓரமாக இருக்குதா இல்லை ஓமாக இருக்குதுன்னு தெரியாது. அப்படியே தான் குழந்தை எப்படி பிறந்தாலும் அப்படியே பிறக்கும், அப்படி தான் காப்பாற்றுவோம் நாங்கள். இப்போ எல்லாமே தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் தெரிஞ்சுது எங்களுக்கு வசதி கிடையாது. இப்போ வரைக்கும் ஒரு 605 ஸ்கேன்ஸ் ஃப்ரீயாக எடுத்திருப்போம். 605 கர்ப்பிணி பெண்கள் நம்ம மூலியமாக பயனடைஞ்சிருப்பாங்க. இது மூலியமாக என்னெல்லாம் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட தன்னுடைய 5 மாத காலம் 6 மாத காலம்லாம் ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சியில் ஸ்கேன் எடுக்காதவங்க நம்மளுக்கு எப்போ டாக்டர் எழுதி கொடுக்குறாங்களோ அந்த நாளே ஸ்கேன் எடுத்து ரிட்டர்ன் வீட்டுக்கு போயிருக்காங்க. வறுமையும் போதிய விழிப்புணர்வு இல்லாமையும் இனி ஒரு கருவின் வளர்ச்சியை தடுக்கக்கூடாது என்பதே இந்த பயணத்தின் நோக்கமாக உள்ளது.